ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணி சேவிங் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 2024 நான் போட்ட பட்ஜெட் பிளானரை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி 2025க்கான பட்ஜெட் பிளானர் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் அதில் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்போயுமே நம்ம எந்த ஒரு ஃபினான்ஷியல் மேட்டர் இருந்தாலும் அதில் நம்ம பட்ஜெட் போட்டு தான் செய்யணுன்றது என்னோடய பழக்கம். ஸோ நாங்கள் எப்போயுமே அப்படி தான் பண்ணிட்டு வரோம். ஏன்னா பட்ஜெட் இல்லாமல் போனோம்னா நம்ம ஒன்று அதுக்கு நிறைய அதிகமாக செலவழிக்க வேண்டியது வரும். அதனால் நம்ம பட்ஜெட் போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஓரளவு இவ்வளோ தான் செலவாகும், நம்ம மேற்கொண்டு கையை பிடிக்காமல் இருக்கும், கடன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் நம்ம நிறைய இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பட்ஜெட் பிளானரில் உங்களுக்கு சேவிங் சேலஞ்சஸும் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட் பிளானர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ஹையெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள். நான் இதை ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது நானே ரெடி பண்ணது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு விஷயத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணி போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ எவ்வளோ அது நல்லா இருக்குது இல்லைன்றது. ஸோ இப்போ நம்ம பட்ஜெட் பிளானர் பார்த்துடலாம். இந்த பட்ஜெட் பிளானர் நான் டவுன்லோட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், காசு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் என்னை மாதிரி நிறைய பேர் செய்யணும், சேவ் பண்ணணும், பட்ஜெட் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட் பிளானரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக ஸ்டார்டிங் வித்து ஃபினான்ஷியல் கோல். நீங்கள் ஃபினான்ஷியல் கோல் என்னன்றதை டிசைட் பண்ணிக்கங்க. ஒரு வருஷத்துக்கான கோலை எழுதிக்கங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த கோலை வச்சு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பட்ஜெட் பிளானரில் ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இன்கம், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இதில் இன்கம் எவ்வளோ இருக்குன்னு, எவ்வளோ வருதுன்னு எழுதிட்டு, ஃபிக்ஸடாக உங்களுக்கு மாதம் மாதம் சில விஷயங்கள்லாம் போகும். ரெண்ட்டு, மளிகை ஜாமானுக்கு, அதுக்கப்புறம் ரெண்ட்டுக்கு போகும், ஸ்கூல் ஃபீஸ்க்கு இவ்வளோ கட்டணும்னு வரும், லோனுக்கு இவ்வளோ கட்டணும்னு வரும். அந்த இதெல்லாம் ஃபிக்ஸடில் போட்டுக்கணும். வேரியபிள் எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி வாங்குவீங்க, பால் கம்மியாக வாங்குறது இருக்கும், பால் கூடுதலாக வாங்குறது இருக்கும். அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர செலவு இருக்கும். இதெல்லாம் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். அதாவது மாதம் மாதம் இது டிஃபர் ஆகும், மாற்றி மாற்றி வரும் அப்படின்றத வச்சு நீங்கள் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் எழுதிக்கலாம். ஃபிக்ஸட்னால் இந்த ரெண்ட்டு இவ்வளோ தான் போகும், இவ்வளோ நான் இதுக்கு கட்டுவேன், எலக்ட்ரிசிட்டி பில் இவ்வளோ தான் வரும்னு சில பேர்த்துக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் ஃபிக்ஸடில் ஃபோனுக்கு இவ்வளோ தான் கட்டணும், அதுக்கப்புறம் ஏதாவது லோனுக்கு இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்றதுக்கு நீங்கள் அதில் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ஜெட்டோட ஒரு மாதம் முடிஞ்சோடனே பட்ஜெட்டுக்கான இது போடுவோம். பார்த்திங்கன்னா பட்ஜெட்டை ஈக்குவல் பண்ணுறதுக்கு பட்ஜெட் க்ளோஸ் அவுட்டுன்னு ஒன்று போடுவோம். இதுவும் அதே மாதிரி தான். இன்கம், சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸில் எவ்வளோ செலவாயிருக்கு, வேரியபிள் எக்ஸ்பென்ஸில் எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கீங்க, அது எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்றதெல்லாம் எழுதிட்டு, கடைசியாக உங்கள் கையில் காசு எவ்வளோ மிச்சம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ எதுக்கு இந்த பட்ஜெட் க்ளோஸ் அவுட்டுனா, உங்களுக்கே தெரியணும் இந்த மாதம் ஃபினான்ஸ் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நம்மள்கிட்ட எவ்வளோ பாக்கி காசு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்படி இதை நம்ம எழுதி வச்சு போட்டாலே பாதி வேலை நமக்கு பாதி ஃபினான்ஷியல் நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை ஆன்லைனில் போடுறோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆன்லைனே போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் சேவிங் சேலஞ்ச் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த இதை பற்றி பார்க்கலாம். இந்த சேவிங் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதம் மாதம் ஒரு டெபாசிட் அமௌண்ட் பேங்க்லேயோ இல்லை சீட்டு கட்டுறதோ இல்லை நகைச்சீட்டு கட்டுறதோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம ப்ராப்பராக ரெக்கார்டு பண்ணி வைக்கணும். அவங்களும் ரெக்கார்ட் பண்ணுறாங்களான்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நகைச்சீட்டு மாதம் மாதம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஸோ நான் சீட்டு கட்ட மாட்டேன். பட் வந்து நீங்கள் கட்டுறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி எதுலையா போடுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து மாதம் மாதம் ரெக்கார்ட் பண்ணி வைங்க. ஜனவரி மாதம் இப்போ வந்து ரூ. 1000, ரூ. 2000, ரூ. 5000 வந்து நான் நகைச்சீட்டு கட்டினேன் அப்படின்னு எந்த டேட்டு, எந்த டெபாசிட்டு எல்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வைக்கணும். அப்படி மார்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து இவ்வளோ கட்டியிருக்கோம், இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ கட்டணும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ராக் வந்து கரெக்டாக போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி உங்களை வந்து ட்ராக்லேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சேவிங் சேலஞ்ச் எல்லாம். ஸோ இந்த சேவிங் சேலஞ்சில் இது வந்து நீங்கள் வந்து மணியாக வச்சுக்கலாம், இல்லை வந்து நகை சேர்த்து வைக்கிறது வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் இந்த பார்ட்டை இதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே ஃப்ரீயாக தான் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த சேவிங் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees சேவிங் சேலஞ்ச். 52 வாரத்தில் வந்து 10,000 ரூபாய் சேமிக்கிறது எப்படி அப்படின்ட்டு தான். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா அப்படி எடுத்து வைக்கிறீங்கன்னா, ஸோ 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 500 ரூபா 2 வந்து நீங்கள் கலர் பண்ணிவிட்டு அந்த 1000 ரூபாய் ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ 100 ரூபா ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த 100 ரூபாயை மட்டும் கலர் பண்ணிவிட்டு ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து 52 வாரம்னு வந்து நான் வச்சுருக்கிறேன். பட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ மாதம் எடுத்து வைக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதத்தில் வந்து நீங்கள் இப்போ 10,000 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் வந்து ஸ்மால் அமௌண்ட்டாக பிரித்து எடுத்து வைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக எடுத்து வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக தெரியாது. மாதமாக ஒரு 10,000 ரூபாய் தனியாக எடுத்து வைக்கிறக்கும் குட்டி அமௌண்ட்டாக எடுத்து வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ குட்டி அமௌண்ட்டாக எடுத்து வைக்கிறப்ப ஓகே இன்றைக்கி 100 ரூபா தானே, அப்போ இப்போ தின சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க, வார சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓகே இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சிடலாம், இன்றைக்கி வந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து வச்சிடலாம், இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சு 200 ரூபாய் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியாது, பெருசாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சிறுக சேமிக்கிறது மாதிரி தான், சிறுதுள்ளி பெருவெள்ளம் அதுதான். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதவே 100% ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் மட்டும் மாற்றிக்கிங்க. ஸோ 10,000 ரூபா பேசிக்காக எல்லாத்துக்கும் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான். இல்லை எனக்கு அதிகமாக அமௌண்ட் வேணும்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இந்த நம்பர்ஸ் மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் கம்பல்சரியாக வந்து உங்கள் டேட்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். டேட் என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்க, 52 வாரம் கழிச்சு என்றைக்கு முடிக்க போகிறீங்கன்றதையும் சேர்த்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்க்க முடியும். ஸோ இப்படி சேர்த்தோம்னா வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நிறைய சேவிங்ஸ் வரும். ஸோ இந்த 52 வார சேலஞ்செல்லாம் வந்து ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க வந்து போய் பாருங்கள். சேவிங் சேலஞ்ச் வீடியோனே தனியாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சின்ன அமௌண்ட் சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பெரிய அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறது, 6,000 ரூபா 10,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு வந்து சேவிங் சேலஞ்ச் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ 2 லட்ச ரூபா சேவிங் சேலஞ்சும் வந்து முக்கால்வாசி நான் முடிச்சுட்டு அந்த இதை வந்து நாங்கள் கட்டிட்டோம் அமௌண்ட்டை. அதை வந்து என்ன ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தரேன், சரிங்களா. ஸோ இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வருஷத்தில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை வந்து ரிவ்யூ பண்ணணும். அதாவது ரிவ்யூனால் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாம் வந்து நினச்சி பார்க்குற மாதிரி ஒருத்தர் எழுதி வைக்கணும். அதுதான் இப்போ பார்க்க ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம ரிவ்யூ பார்க்குறோம். சினிமாவுக்கு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு எதுக்காக ட்ரெஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும், நகை வாங்குறதுக்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்கு. ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் கோலை வந்து கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் கோல் வந்து நான் வந்து ஃபுல் இயருக்கான ரிவ்யூ தான் இது போட்டிருக்கிறேன். இது வந்து பேஜோட கடைசியில் இருக்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இதில் முன்னாடியே வந்து கோல்ஸை மட்டும் எழுதிடலாம். நான் வந்து இந்த வருஷம் ஒரு லோன் அடைக்க போகிறேன், நகையை வந்து திருப்பணும், இல்லை நான் இந்த வருஷம் வந்து என்னோடய
கடன் ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா அதை அடைக்க போகிறேன், இல்லை வந்து நான் இவ்வளோ வந்து இந்த மாதம் சேர்க்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே நான் சேர்த்தாகணும். அது வந்து நீங்கள் கோல்டாக சேர்க்கலாம், இல்லை வந்து மணியாக சேர்க்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் சேர்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது நான் வந்து ஒரு வண்டி வாங்க போகிறோம் அதுக்கான கோலாக கூட நீங்கள் வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கோலுன்றதை எழுதிடணும். அதுக்கப்புறம் சேவிங் ட்ராக்கர், நீங்கள் வந்து எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்றதை வந்து கடைசி அந்த ரெண்டு முடியுது பார்த்தீங்களா, அதை சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இது போட்டோம் இல்லையா சேவிங் ட்ராக்கர், அந்த சேவிங் ட்ராக்கர்லேருந்து எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இதில் போடணும். சரிங்களா? டெப்ட் ட்ராக்கர்னால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கடனை கட்டியிருக்கிறீங்க, ஸோ அதை வந்து எவ்வளோ வந்து நீங்கள் இப்போ வந்து பாக்கி இருக்குது, இல்லை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் கடனை அப்படின்றதுனா அதை வந்து இந்த இடத்துல எழுதணும். ஸோ அடுத்து வந்து கிஃப்ட்டு இல்லாட்டி டெபாசிட்டு ஏதாவது பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்குது இல்லையா. இப்போ சீர் வைப்பாங்க சில வீட்டில் எல்லாம் 2000 சீர் வச்சுருக்கோம், 5000 சீர் வச்சுருக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து கடைசியாக வந்து நீங்கள் வந்து என்ன எழுத போகிறீங்க, கோல்டு ரிவ்யூ, நீங்கள் இதெல்லாம் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்றத வந்து எழுதி வைக்கணும். ஸோ இது வந்து இந்த வருஷத்துக்கானது மட்டும் இல்லை, அடுத்த வருஷத்துக்கானதையும் சேர்த்து நீங்கள் வந்து ஓகே நான் இந்த வருஷம் வந்து இவ்வளோ சேவ் பண்ணிட்டேன், இவ்வளோ வந்து கோல்டு இருக்குது, கடனை வந்து இவ்வளோ அடைச்சாச்சு, இன்னும் பாக்கி இவ்வளோ இருக்குது, இதை வந்து செய்யணும் அப்படின்றத எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களோட ட்ராக்கிங் ரெக்கார்டு வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இது வந்து 1 இயருக்கான இது தான் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து இந்த பேஜஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு அப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த இதில் வந்து நான் சேவ் பண்ணி இந்த மாதிரி இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாம் போட்டு எழுதி வைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது பழகிடுச்சு. இது போடாட்டி வந்து எவ்ரி டிசம்பர் மாதம் மந்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஃபினான்ஸ் பட்ஜெட் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து மந்த்து கடைசி வாரத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வந்து எவ்வளோ செலவழிச்சிருக்கோ எவ்வளோ பாக்கி இருக்குது எல்லாத்தையும் எழுதி வச்சுருவேன். ஸோ அப்போ தான் வந்து அடுத்த மாதத்துக்கான பட்ஜெட்டையும் போட்டு என்னால் எதுவும் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ட்ராக்கர்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து செலவை வந்து கம்மி பண்ணிவிட்டு எதில் அதிகமாக செலவு பண்ணுறோமோ அதை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்கும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கோல்டாவோ லேண்டாவோ வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கும் ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.